Dear students, today we are going to see linear equation in two variable. So ஒரு linear equation எப்படி இருக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஒரு linear equation அப்படின்னா ஸோ வேரியபிளுடைய பவர் வந்து என்ன இருக்குன்னா 1 இருந்துச்சு அப்படின்னா linear equation. 2 வேரியபிள் அப்படிங்கிறப்ப ஸோ 2 வேரியபிள் இருக்கணும். ஓகே, அப்போ எக்ஸ் அண்ட் ஒய் அந்த மாதிரி ஏதாவது 2 வேரியபிள் இருக்கக்கூடிய ஒரு linear equation ஃபார்மேட் எப்படி இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சி, இங்கே வந்து வேரியபிள் வந்து எக்ஸ்ஒய் ஏபிங்கிறது நம்ம நம்பர்ஸாக கான்ஸ்டண்ட்டாக வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு லீனியர் ஈக்குவேஷன் 2 வேரியபிள் அப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதாவது இங்கே நம்ம எடுத்தோடனே நம்ம எக்ஸாமுக்கு போயிடுவோம், ஏன்னா கிராஃப் அதை யூஸ் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஒரு நார்மலாக ஒரு லீனியர் ஈக்குவேஷன் 2 வேரியபிளாக சால்வ் பண்ணுறதுக்கு மொத்தம் 4 மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ ஜாமெண்ட்ரிக்கல் வேயாக பார்க்கும்போது நம்ம கிராஃப் மெத்தடு சால்வ் பண்ண முடியும். ஜாமெண்ட்ரிக்கல் வேயாக பார்க்கும்போது நம்ம கிராஃப் மெத்தட் யூஸ் பண்ணலாம். அல்ஜிப்ராய்க் வேயாக பார்க்கும்போது சப்ஸ்டியூஷன் மெத்தடு, கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தடு, எலிமினேஷன் மெத்தடு. ஸோ அதை நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். அல்ஜிப்ராய்க் வேன்னு பார்க்கும்போது 3 மெத்தடு. ஸோ ஜாமெண்ட்ரிக்கல் வே பார்க்கும்போது நமக்கு ஒரே ஒரு கிராஃப் மெத்தடு. ஸோ எந்த மெத்தடில் நம்ம சால்வ் பண்ணாலும் ஆன்சர் சேமாக தான் கிடைக்கும். ஓகே, அப்போ லீனியர் ஈக்குவேஷன் 2 வேரியபிள் பாருங்கள். ட்ரா த கிராஃப் எக்ஸாம் 3.42. ஸோ இந்த கொடுத்துருக்க ஈக்குவேஷனை நம்ம கிராஃபில் சால்வ் பண்ணணுமா? ஸோ அது கிராஃபில் ட்ரா பண்ணணும். இங்கே வந்து சால்வ்னு கொடுக்கல. ஓகே, அப்போ நம்ம வந்து கிராஃபில் ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ கிராஃபில் நம்ம ட்ரா பண்ணணும் அப்படின்னா ஒன்று நம்மளுக்கு இந்த எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ நமக்கு தெரியணும். ஸோ அப்படி தெரிஞ்சால் மட்டும்தான் இங்கே நம்ம கிராஃபில் அதை ப்ளாட் பண்ண முடியும். ஓகே, அப்போ இந்த ஈக்குவேஷனில் பாருங்கள், இங்கே இது வந்து ஒரு லீனியர் ஈக்குவேஷன். எப்படி நம்ம சொல்லலாம்? வேரியபிளுடைய பவர் பாருங்கள், இங்கே 1, இதோடைய வேரியபிளுடைய பவரும் 1 தான். அப்போ இது லீனியர் ஈக்குவேஷன் 2 வேரியபிள் இருக்குது அப்படின்னா எக்ஸும் ஒய்ங்கிற 2 வேரியபிள் இருக்குது. ஸோ அதுதான் ஒரு லீனியர் 2 வேரியபிளுடைய லீனியர் ஈக்குவேஷன் நம்ம கிராஃபில் எப்படி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறப்ப ஃபஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ நமக்கு தெரியணும். அப்போ எக்ஸுக்கு நான் ஆல்ரெடி நம்ம 8th சொல்லியிருக்கேன், எக்ஸுக்கு நம்ம என்ன வேல்யூ வேணாலும் கொடுக்கலாம். ஓகே, அப்போ எக்ஸுக்கு நம்ம ஆனால் ஸ்மால் வேல்யூவாக கொடுத்தாதே நம்மளுக்கு ஒன்று ஈஸியாக இங்கே பிளாட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிறனால நான் பக்கத்தில் ஃபஸ்ட்டு எப்போவுமே 0 எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ 0 எடுக்கும் பொழுது அதே மாதிரி ஃப்ராக்ஷன் டைம் அந்த நீங்கள் எடுக்கக்கூடிய எக்ஸோட வேல்யூவை இங்கே அப்ளை பண்ணும்போது ஒய்க்கு வந்து டெசிமல் பாயிண்ட் வராமல் அளவுக்கு பார்த்துக்கோங்க. அதாவது ஃப்ராக்ஷன் டேர்ம்ஸ் வந்தால் உங்களுக்கு இங்கே பிளாட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால கொஞ்சம் ஸ்மால் வேல்யூவாகவே நீங்கள் எடுத்துக்கலாம். பட் நீங்கள் எந்த வேல்யூ எடுத்தாலும் எனக்கு ஆன்சர் வரதே போகுது. ஆனால் நீங்கள் கொஞ்சம் ஸ்மால் வேல்யூ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எடுக்கக்கூடிய வேல்யூ வந்து ஃப்ராக்ஷனில் வராத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, அப்ளை பண்ணும்போது இப்போ நான் பாருங்கள் 0 எடுத்துருக்கேன். இங்கே 0 நான் அப்ளை பண்ணுறேன். இப்போ இந்த ஈக்குவேஷன் y is equal to 3x minus 1. அப்போ எக்ஸுக்கு ஏன்னா ஒய் வந்து ஆல்ரெடி அவங்க டிஃபைன் பண்ணிட்டாங்க. அப்போ எக்ஸுக்கு மட்டும்தான் வேல்யூ கொடுத்து ஒய்க்கு கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்போ எக்ஸுக்கு வந்து நம்ம என்ன வேல்யூ கொடுக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு -1 கொடுக்குறேன். இப்போ இங்கே -1 அப்ளை பண்ணேன் அப்படின்னா ஸோ 3 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக -1 கொடுக்குறேன். -1 அப்போ இங்கே என்ன வரும்? -3 இன்ட்டு -1 -3 இங்கே -1. அப்போ என்ன ஒரு ஆன்சர்? -4. அப்போ ஒய்க்கு என்ன கொடுக்கணும்? ஒய்க்கு என்ன வேல்யூ வருது? -4 அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ அப்போ ஒய்க்கு எக்ஸுக்கு -1 கொடுக்குறேன்டா. ஸோ 0 கொடுக்கலாம், 1. ஸோ இதெல்லாம் 2 வேல்யூஸ் மட்டும் கொடுக்கலாம். ஏதாவது 2 வேல்யூ கொடுத்தாவே போதும், நம்ம இந்த லைனாக ஜாயின் பண்ணிக்கலாம். பட் நம்ம 3 வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நான் -1 எடுக்கிறேன். அப்போ எக்ஸுக்கு பதிலாக அந்த இடத்துல -1 கொடுக்கும்போது எனக்கு ஒய்க்கு என்ன கிடைக்குது அப்படின்னா -4 கிடைக்குது. நெக்ஸ்ட்டு எக்ஸுக்கு 0. ஸோ இந்த எக்ஸோட வேல்யூ நீங்கள் எந்த வேல்யூ வேணாலும் எடுத்துக்கலாம்டா. சரியா? ஃப்ராக்ஷன் டம்ப்பு இங்கே நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஆன்சர் வந்து என்னது? டெசிமல் பாயிண்டில் ஃப்ராக்ஷனில் வராத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு எக்ஸுக்கு நம்ம 0 கொடுப்போம். 0 கொடுக்கும்போது இந்த டேர்ம் ஃபுல்லாக நமக்கு 0 ஆயிருமா? பாருங்கள், y is equal to 3 into 0 -1. அப்போ y is equal to 0 -1. ஸோ ஆன்சர் -1. அப்போ எக்ஸுக்கு 0 கொடுக்கல, ஒய்யோட வேல்யூ என்ன வருது? -1. நெக்ஸ்ட்டு எக்ஸுக்கு 1 அப்ளை பண்ணுவோமா? அப்போ 1 அப்ளை பண்ணும்போது y is equal to 3 into 1 -1. ஸோ அப்போ என்ன வரும்? 3 -1. ஸோ is equal to 2. அப்போ ஒய்க்கு என்ன வருது? 2. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு -1 கொடுக்குறேன். -1 கொடுக்கும்போது எனக்கு என்ன வருது அப்படின்னா -4 வருது. 0 கொடுக்கும்போது எனக்கு -1 வருது. சரியா? எக்ஸுக்கு 1 அப்ளை பண்ணும்போது எனக்கு ஒய்யோட வேல்யூ என்ன கிடைக்குது? 2. அப்போ நம்மளுக்கு பாருங்கள், இங்கே எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ தெரிஞ்சிருச்சா? இப்போ நம்ம என்ன இதை நம்ம ஆர்டர் பேர்ஸாக நம்ம எழுதிக்கிறோம். ஓகே, இப்போ எப்படி நம்ம ஆர்டர் பேர்ஸ் எழுதலாம்? ஃபஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ ஆஃப்டர் ஒய்யோட வேல்யூ. இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? -1. ஒய்யோட வேல்யூ -4. செகண்டு 0, -1. தேர்டு 1, 2. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கொண்டு போய் நம்ம கிராஃபில் அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இது வந்து நமக்கு இந்த -1 0 இது 2 கூட எடுத்துக்கலாம்னா அந்த 1ங்கிற வேல்யூ தேவையில்லை. ஏதாவது 2 வேல்யூஸ் மட்டும் எக்ஸுக்கு வேல்யூ எடுத்துக்கிட்டால் போதும். ஓகே, இப்போ நான் இதை எடுத்து கொண்டு போய் நான் கிராஃபில் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு -1, -4. -1 எங்கே இருக்கும் பாருங்கள்.
ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கேல் கண்டிப்பாக எழுதணும். ஸ்கேல் எப்படி எழுதணும் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸில் நீங்கள் எத்தனை சென்டிமீட்டர் எடுத்துருக்கீங்க பாருங்கள், 1 2 3 தான் எடுத்துருக்கீங்க. அப்போ 1 2 3 எடுக்கும்போது நம்மளுக்கு 1 சென்டிமீட்டர் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நம்ம பாருங்கள். ஸோ இந்த ஒவ்வொரு யூனிட்டுக்குமே ஒன்று தான் எடுத்துருக்கோம், ஒரு டிஃப்ரென்ஸ் தான் எடுத்துருக்கோம். ஸோ 0 1 டிஃப்ரென்ஸ் உள்ள 1 தான். 1 இங்கே அதோடைய டிஃப்ரென்ஸு 2 - 1 1, இங்கே 3 - 2 1. அப்போ எல்லாமே டிஃப்ரென்ஸ் வந்து 1 1 தான் எடுத்துருக்கோம். அதே ஒய் ஆக்சிஸ்லையும் 1 டிஃப்ரென்ஸில் தான் நம்ம எடுத்துக்கிறனால அப்போ எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் = 1 யூனிட், ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் = 1 யூனிட் நம்ம எழுதிக்கணும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஆர்டர் பேர்ஸை ப்ளாட் பண்ணுவோமா. இங்கே -1, -4 இருக்குது. அப்போ -1 எங்கே இருக்குது அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸில் -1 எங்கே இருக்குது அப்படின்னு இந்த இருக்குது. இப்போ ஒய் ஆக்சிஸில் தான் -4 பார்க்கணும். இப்போ ஒய் ஆக்சிஸில் -4 அப்படிங்கிறப்ப இங்கே தான் வரணும். அப்போ இதுக்கு நேர் எங்கே மீட் பண்ணி பார்க்கணும். இந்த இருக்குது -1, இந்த இருக்குது -1. அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன ஆகுது. ஸோ -1 இந்த இருக்குடா, -4 ஒய் ஆக்சிஸில் இந்த இருக்குது. அப்போ இந்த 2 லைனும் எங்கே மீட் ஆகுது, இந்த 2 பாயிண்ட்ஸும் எங்கே மீட் ஆகுதுன்னா இந்த இடத்துல மீட் பண்ணுது. ஓகே, நெக்ஸ்ட்டு 0, -1. ஸோ 0 இந்த இருக்குது. -1 எங்கே இருக்குது அப்படின்னா ஒய் ஆக்சிஸில் தான் -1 இருக்குது. அப்போங்கிற இங்கே தான் நமக்கு மார்க் பண்ணணும். சரியா, 0, -1 அப்படின்னா நம்பர்ஸ் 0, -1 அப்படிங்கிறப்ப நம்பர்ஸ் வந்து ஒய் ஆக்சிஸில் தான் இருக்குது -1. அப்போ ஒய் ஆக்சிஸில் தான் மார்க் பண்ணணும். நெக்ஸ்ட்டு 1, 2. நெக்ஸ்ட்டு 1, 2. ஸோ 1 இந்த இருக்குது எக்ஸ் ஆக்சிஸில், 2 எங்கே இருக்குது அப்படின்னா ஒய் ஆக்சிஸில் இருக்குது. அப்போ இந்த இருக்குது. ஸோ அப்போ ரெண்டும் எங்கே மீட் பண்ணக்கூடிய இந்த இருக்குது 2, இந்த இருக்குது 1. ஸோ அப்போ ரெண்டும் எங்கே மீட் ஆகுதுன்னா இந்த இடத்துல. ஓகே, இப்படி தான் நம்ம மார்க் பண்ணணும். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் 1டா, ஒய் ஆக்சிஸில் 2. அப்போ அதுக்கு நேராக எங்கே இந்த 2 பாயிண்ட்ஸ் எங்கே மீட் ஆகுதுன்னா இங்கே. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம அப்படியே ஜாயின் பண்ணிட வேண்டியதான். இந்த 3 பாயிண்ட்ஸையும் அப்படியே ஜாயின் பண்ணால் நம்மளுக்கு கிராஃப் நம்ம வரைஞ்சிடலாம். அதையா ஜாயின் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா. ஸோ அந்த 3 பாயிண்ட்ஸையும் அப்படியே ஜாயின் பண்ணால் நம்மளுக்கு 3 பாயிண்ட்ஸை அப்படியே ஜாயின் பண்ணால் நமக்கு அவ்வளோதான். அந்த கிராஃபை நம்ம சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த 3 பாயிண்ட்ஸை நம்ம அப்படியே என்னது ஜாயின் பண்ணிடணும், அவ்வளோதான். ஒரே ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து ட்ரா த கிராஃப் அப்படின்னு கேட்டால் எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ நம்மளாம் எக்ஸுக்கு நம்ம ஒய்யை டிஃபைன் பண்ணுறதுனால எக்ஸுக்கு நம்ம வேல்யூ கொடுக்கணும். அப்போ எக்ஸுக்கு வேல்யூ கொடுத்தோம்னா ஒய் வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிடும். சரியா, நம்ம எக்ஸுக்கு என்ன வேல்யூ வேணாலும் கொடுத்துக்கலாம்டா. ஸோ அந்த பாயிண்ட்ஸ் எடுத்து பண்ணி நம்ம கிராஃபில் ட்ரா பண்ணிட வேண்டியதான். இப்போ அதே மாதிரி செகண்ட் சப்டிஷன் என்ன கொடுத்துருவாங்கன்னா ஒய் = 2/3 × x + 3. ஸோ இங்கே டினாமினேட்டரில் 3 இருக்கிறதுனால இங்கே நம்ம 0 கொடுத்துருவோம். ஓகே, அப்போ 0 கொடுத்தோம் அப்படின்னா அந்த டேர்ம்ஸ் ஃபுல்லாக 0 ஆயிரும். ஏன்னா 0வோட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் 0 ஆயிரும். அப்போ எக்ஸுக்கு நான் 0 கொடுக்குறேன். அப்போ எல்லாமே 0 ஆயிருமா. ஒய்க்கு என்ன வேல்யூ கிடைக்கும், 3யும் கிடச்சிரும். அதே மாதிரி இப்போ நான் இங்கே எக்ஸுக்கு நம்ம 1 கொடுத்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ராக்ஷனில் வரும். ஸோ அதனால் நான் 1 கொடுக்கலாம், -1 கொடுக்கட்டேன். -3 கொடுக்குறேன் பாருங்கள். ஏன்னா 3 இருக்கா, இங்கே -3ங்கிறப்ப 3 என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். இல்லைன்னா 3 கூட கொடுக்கலாம். ஸோ தப்பு கிடையாது. 3 கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ 3 நான் கொடுக்குறேன். 3 கொடுத்தோம்னா 3 கேன்சல் ஆயிருமா. வேணால் பாருங்கள், இங்கே x = 3 கொடுக்குறேன். அப்போ y = 2/3 × 3 + 3. அப்போ 3 கேன்சல் ஆயிருமா. அப்போ 2 + 3 என்ன வரும், நமக்கு ஒய்யோட வேல்யூ 5 கிடச்சிரும். அப்போ எக்ஸுக்கு 3 கொடுக்கும்போது ஒய்யோட வேல்யூ என்ன வருது, 5. ஸோ நமக்கு 2 பாயிண்ட்ஸ் கூட போதும். சரியா, 3 பாயிண்ட்ஸ் கூட தேவை கிடையாது. 2 வேல்யூவோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே நம்ம பிளாட் எப்படி எழுதலாம், இது ஆர்டர் பேர்ஸ் அப்படின்னா 0, 3 ஆகும். செகண்ட் ஆர்டர் பேர்ஸ் வந்து 3, 5, 7 எழுதிக்கலாம். இதை கொண்டு போய் நம்ம மறுபடியும் ஸோ அனதர் கிராஃபில் நம்ம வந்து ட்ரா பண்ண வேண்டியதான். சரியா, ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு 0 கொடுங்கடா. எக்ஸுக்கு 0 கொடுத்தீங்க அப்படின்னா இந்த டேர்ம்ஸ் ஃபுல்லாமே 0 ஆயிரும். அப்போ ஒய்க்கு ஆட்டோமேட்டிக்காக 3 கிடச்சிரும். நெக்ஸ்ட் எக்ஸுக்கு 3 கொடுத்தாதான் 3 கொடுக்கலாம், நான் -3 கொடுக்கலாம். -3 கொடுத்தா இந்த இடத்துல -2 வரும். -2 + 3 + 1 வந்துடும். ஸோ அப்போ +3 கொடுக்கலாம், -3 கொடுக்கலாம். அப்போ தான் நம்ம 3 கேன்சல் ஆகிறதா. ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு நம்ம அதே மாதிரி இந்த கிராஃபில் அதே மாதிரி இந்த பாயிண்ட்ஸை நம்ம இதே கிராஃபில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பாயிண்ட் வச்சு அந்த பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ண வேண்டியதான், அவ்வளோதான். ஸோ செகண்ட் சப்ஸ்டியூஷனுக்கு கிராஃப் எப்படி வரைஞ்சிருக்கேன், ஸ்கேல் எழுதிக்கோங்க. சரியா, எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் 1 யூனிட், ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர். ஏன்னா 1 1 தான் எடுத்திருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு 0, 3 இருக்குது. ஓகே, 0, 3 இருக்கா. அப்போ 0, 3 அப்படின்னா இந்த இருக்குது 0. ஸோ இந்த இருக்குது 0. 3 எங்கே இருக்குது அப்படின்னா ஒய் ஆக்சிஸில் தான் இருக்குது. அப்போ இங்கே தான் 3. அப்போ இங்கே ஃபஸ்ட்டு டாட் படிச்சோங்க. செகண்டு 3, 5 இந்த இருக்குது எக்ஸ் ஆக்சிஸில் 3, ஒய் ஆக்சிஸில் 5 இந்த இருக்குது. அப்போ இது ரெண்டும் எங்கே மீட் பண்ணுதுன்னா இங்கே. அப்போ இதுதான் 3, 5. ஸோ இந்த 2 பாயிண்ட்ஸையும் அப்படியே ஜாயின் பண்ணால் நம்மளுக்கு கிராஃப் கிடச்சிரும், அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 3.43. Check whether 5, -1 is the solution of the small simultaneous equation x - 2y = 7
செகண்ட் ஈக்குவேஷன் 2x + 3y = 7. ஸோ இங்கே 2 ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அவங்களே என்ன கொடுத்துட்டாங்க, சொல்யூஷன் கொடுத்துட்டாங்க, எக்ஸோட வேல்யூயும் ஒய்யோட வேல்யூ. ஸோ இது ரெண்டையும் சால்வ் பண்ணால் இந்த சொல்யூஷன் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கொடுத்துட்டு, ஸோ இந்த சொல்யூஷன் கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ எப்படி செக் பண்ணுற அப்படின்னா, எக்ஸோட வேல்யூக்கு பதிலாக 5ம் ஒய்க்கு பதிலாக -1 அப்ளை பண்ணால் நமக்கு 7 கிடைக்கணும். இந்த ரெண்டு ஈக்குவேஷனுமே அப்ளை பண்ணும்போது 7 கிடச்சிச்சு அப்படின்னா அதோடைய சொல்யூஷன் கரெக்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இப்போ ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 எடுத்துக்கிறோம். இப்போ எக்ஸுக்கு பதிலாக 5 கொடுக்கணும், ஒய்க்கு பதிலாக -1 அப்ளை பண்ணணும். அப்போ இங்கே இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுறேன். இப்போ எக்ஸுக்கு பதிலாக 5ம் ஒய்க்கு பதிலாக -1 கொடுக்குறேன். அப்போ 5 - +2 ஃபஸ்ட்டு 7 கிடச்சிருச்சு நம்மளுக்கு. ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷனுடைய 7 கிடச்சிருச்சு. செகண்ட் ஈக்குவேஷனுக்கும் அதே மாதிரி எக்ஸுக்கு பதிலாக எக்ஸுக்கு பதிலாக 5ம் ஒய்க்கு பதிலாக -1 கொடுக்கும்போது ஆன்சர் 7 கிடைக்கணும். ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்திருக்கேன், இங்கே அப்ளை பண்ணும்போது 7 கிடச்சிருக்கு. ஸோ தேர்ஃபோர் ஈக்குவேஷன் 1 and 2 சேமாக இருந்ததுனால அப்போ நம்மளுக்கு ஆன்சர் பாருங்கள், சொல்யூஷன் அப்போ கரெக்டு தானே பாருங்கள். ரெண்டு ஈக்குவேஷன் அப்ளை பண்ணும்போது ஆன்சர் 7 கிடச்சிருச்சு. அப்போ தேர்ஃபோர் 5, சொல்யூஷன் ஆஃப் த கிவன் ஈக்குவேஷன். ஸோ கொடுக்கப்பட்ட இந்த ஈக்குவேஷன் வந்து கரெக்டான சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான். செகண்ட் 3.43. ஸோ வெரி ஈஸி. ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 3.44. யூஸ் கிராஃபிக்கல் மெத்தட் டு சால்வ். ஸோ இங்கே 2 ஈக்குவேஷன் கொடுத்துட்டு சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ சால்விங் கொடுத்ததுனால எந்த மெத்தட் யூஸ் பண்ணணுமா, கிராஃபிக்கல் மெத்தடு. அப்போ கிராஃபிக்கல் மெத்தட் யூஸ் பண்ணி எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகே, சால்வ் கொடுத்ததுனால நம்ம எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ நம்ம எடுத்துக்கணும். இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். x + y = 5. x + y = 5. ஸோ இங்கே நம்ம ஆர்டர் பார்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ ஆர்டர் பார்ட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ இது தெரியணும். சரியா, ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஈக்குவேஷன் எடுத்துகிட்டு எக்ஸுக்கு நான் 0 கொடுக்குறேன். இங்கே எக்ஸுக்கு 0 கொடுக்கும்போது இந்த டேர்ம்ஸ் ஃபுல்லாக 0 வருமா, ஒய்க்கு என்ன கிடைக்குன்னா 5 கிடைக்கும். நெக்ஸ்ட் இப்போ ஒய்க்கு 0 கொடுக்குறேன். ஒய்க்கு 0 கொடுக்கும்போது எக்ஸுக்கு 5. ஸோ நம்ம என்ன வேல்யூ வேணாலும் கொடுக்கலாம்னு சொல்லியிருக்கேன் எக்ஸுக்கு. அப்போ நம்மளுக்கு ஆர்டர் பேர்ஸ் எப்படி வரும், ஃபஸ்ட்டு 0,5 வரும், நெக்ஸ்ட்டு 5,0. இப்போ செகண்ட் ஈக்குவேஷனில் அதே மாதிரி எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு நான் இதில் 0 கொடுக்குறேன். ஸோ இந்த ஈக்குவேஷனில் நான் எக்ஸுக்கு 0 கொடுக்குறேன். அப்போ எக்ஸுக்கு 0 கொடுக்கும்போது இங்கே என்ன வரும், 0 வந்துருமா, 0 - y = 4 வந்துடும். அப்போ -y = 4னா y = -4 கிடச்சிடும். அப்போ நம்மளுக்கு ஒய்யோட வேல்யூ -4. அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் எப்படி எழுதலாம், 0,-4 எழுதிக்கலாம். செகண்டில் ஒய்க்கு இப்போ 0 கொடுக்குறேன்னா, சரியா. ஸோ நீங்கள் நம்மளுக்கு என்ன வேணால் ஃபஸ்ட்டு மோஸ்ட்லி 0 கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். 0 கொடுக்கும்போது உங்களுக்கு ஃப்ராக்ஷன் டைம்லையோ இல்லை ஃப்ராக்ஷனில் டெசிமல் பாயிண்டில் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்னது அதுக்கு அடுத்த வேல்யூ நீங்கள் மைனஸில் கொடுத்து பாருங்கள், இல்லைனா ப்ளஸில் கொடுக்கலாம். ஸோ எந்த வேல்யூ வேணால் கொடுக்கும்போது நம்மளுக்கு பாயிண்ட் ஹோல் நம்பர் வர மாதிரி பார்த்துக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு நான் ஒய்க்கு இங்கே 0 கொடுக்குறேன். ஸோ இந்த ஒய்க்கு நான் 0 கொடுக்கும்போது இந்த டேர்மில் இந்த ஈக்குவேஷன் அப்போ ஒய்க்கு நான் 0 கொடுக்குறேன். 0 கொடுக்கும்போது என்ன ஆயிரும், 2x இந்த டேர்ம்ஸ் ஃபுல்லாக 0 ஆயிருமா. அப்போ இது ஃபுல்லாக 0 ஆகும்போது 2x = 4 கிடைக்கும். அப்போ x = 4 / 2 கேன்சல் பண்ணால் 2 வந்துடும். அப்போ ஒய்க்கு 0 கொடுக்கும்போது எக்ஸோட வேல்யூ என்ன வந்துடுது, 2. அப்போ ஆர்டர் பேர்ஸ் எப்படி எழுதுனா 0,-4 2,0. ஸோ கிடச்சிருச்சா. இந்த ரெண்டு வேல்யூவை கொண்டு போய் நம்ம கிராஃபில் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணி அந்த 2 இப்போ இதை நம்ம இந்த பாயிண்ட்ஸை கொண்டு போய் நம்ம என்னது டாட் வச்சு ஒரு லைன் ட்ரா பண்ணணும். அதே மாதிரி இந்த பாயிண்ட்ஸுக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணணும். இந்த ரெண்டு லைனும் எங்கே இன்டர்செக்ட் ஆகுதோ அதுதான் என்னது எக்ஸோ அண்ட் ஒய்யோட வேல்யூ அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு 0,5 நான் எடுத்து சால்வ் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ 0,5 தான் இங்கே எடுத்து ஃபஸ்ட்டு எடுக்கணும். இப்போ 0,5 எங்கே இருக்குது அப்படின்னா இந்த இருக்குது 0. 5 வந்து ஒய் ஆக்சிஸில் தான் இருக்குது. அப்போ இங்கே தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் வந்து 5,0. இப்போ 5 வந்து எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. அப்போ இங்கே அப்போ இந்த பாயிண்ட்ஸை அப்படி ஜாயின் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட்ஸ். செகண்ட் வந்து என்னது 0,-4. ஸோ 0,-4 எங்கே இருக்குது அப்படின்னா பாருங்கள், செகண்டில் 0,-4 எடுக்கணும். அப்போ 0,-4ங்கிறது ஒய் ஆக்சிஸில் தான் நமக்கு ரெப்ரசென்ட் ஆகுது. 0-4 அப்போ இங்கே தான் வரும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா 2,0. ஸோ 2,0 2 தான் இருக்குது 0. அப்போ 2 தான் நான் எங்கே இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. அப்போ இங்கே தான் நம்ம மார்க் பண்ணணும். இந்த 2 வந்து இந்த 0,2 அப்படின்னா இங்கே வந்துடணும். ஓகே, அப்போ 2,0னால எக்ஸ் ஆக்சிஸில் தான் இங்கே 2 இருக்குது. அப்போ இங்கே தான் நம்ம மார்க் பண்ணணும். இப்போ இந்த 2 பாயிண்ட்ஸையும் அப்படியே நம்ம என்னது ஜாயின் பண்ணணும். அப்படி ஜாயின் பண்ணும்போது இந்த 2 லைனும் எந்த இடத்துல எனக்கு இன்டர்செக்ட் ஆகுதுன்னு பாருங்கள். இந்த 2 லைனும் எந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகுது, ஸோ 3 பாருங்கள், இந்த இடத்துலையும் இந்த 3,2ங்கிற பாயிண்டில் தான் இன்டர்செக்ட் ஆகுது. அப்போ 2 லைன் ஒரே ஒரு பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகுறதுனால இங்கே நம்மளுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் கிடைக்குது அப்படின்னு அர்த்தம். சரியா. ஸோ 2 லைனும் இந்த 2 ஈக்குவேஷனும் ஒரே ஒரு பாயிண்டில் தான் இன்டர்செக்ட் ஆகுது. அப்போ இங்கே ஒரே ஒரு சொல்யூஷன் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ அந்த பாயிண்ட்ஸ் என்னென்னா 3,2. அப்போ 3,2 அப்படிங்கிறப்ப நம்ம சொல்யூஷன் ஆஃப் த கிவன் ஈக்குவேஷன் நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா x = 3யும் y = 2. ஏன்னா இங்கே நம்மளுக்கு 3,2ல் தான் நமக்கு இன்டர்செக்ட் ஆகுது. சரியா. அப்போ அந்த நம்ம எக்ஸோட வேல்யூ 3ஆகவும் ஒய்யோட வேல்யூ நம்ம 2 சால்வ் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா. ஸோ இப்படி தான் கிராஃபிக்கல் மெத்தடில் எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ நம்ம எடுத்துக்கணும்.
ஸோ அப்போ இங்கே ஒரே ஒரு சொல்யூஷன் 2 லைனாக இன்டர்செக்ட் ஆகும்போது தான் நமக்கு ஒரே அப்போ இங்கே வந்து சொல்யூஷன் நமக்கு எப்படி கிடைக்குதுன்னா இன்டர்செக்டிங் லைனாக கிடைக்கும். ஓகே, அப்போ x is equal to 3யும் y is equal to 2. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 3.45 யூஸ் graphical method to solve the following system of equation 3x plus 2y is equal to 6, 6x plus 4y is equal to 8. ஸோ இந்த 2 ஈக்குவேஷனையும் நம்ம எப்படி கிராஃபிக்கல் மெத்தடில் சால்வ் பண்ணுறது? அப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனுக்கு எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அனதர் ஈக்குவேஷனுக்கும் அதே மாதிரி எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்ம என்னது கிராஃபில் அப்ளை பண்ண வேண்டியதுதான். ஸோ அந்த 2 ஈக்குவேஷனும் இன்டர்செக்ட் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் கிடைக்குதுன்னு அர்த்தம். ஸோ அதில் வந்து அந்த 2 லைனும் எங்கேயுமே இன்டர்செக்ட் ஆகலை அப்படின்னா அது வந்து தேர் இஸ் அ நோ சொல்யூஷன் நம்ம எழுதிடலாம். ஓகே, ஸோ இந்த சம்மன் நமக்கு அப்படி தான் கிடைக்க போகுது. எப்படி கிடைக்குதுன்னு பாருங்கள். இன்டர்செக்ட் ஆகுதா இது இன்டர்செக்ட் ஆகலையா அப்படின்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். 3x plus 2y equal to 6. இப்போ நம்ம எக்ஸுக்கு நான் 0 அப்ளை பண்ணுறேன். ஸோ எக்ஸுக்கு நீங்கள் என்ன வேல்யூ வேணாலும் கொடுக்கலாம்னா சரி. அப்போ எக்ஸுக்கு நான் இங்கே 0 கொடுக்குறேன். ஸோ கொடுக்கும்போது நம்மளுக்கு பாருங்கள் எக்ஸுக்கு நான் 0 அப்ளை பண்ணுறேன் இது இந்த ஈக்குவேஷனில். அப்போ 3 × 0 plus 2y is equal to 6. அப்போ 2y is equal to இது வந்து 0 ஆயிருமா? அப்போ 2y is equal to 6. அப்போ y is equal to 6/2 கேன்சல் பண்ணால் 3. அப்போ எக்ஸுக்கு நான் 0 கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஒய்க்கு என்ன கிடைக்குது? 3 கிடைக்குது. ஸோ அப்போ 0,3 நம்ம எழுதிடலாம். நெக்ஸ்ட்டு எக்ஸுக்கு நான் 2 கொடுக்குறேன். ஸோ எக்ஸுக்கு நான் 2 அப்ளை பண்ணுறேன். ஏன்னா 1 நான் -1 கொடுக்கும்போது எனக்கு ஃப்ராக்ஷனில் வந்துச்சு. ஸோ ஃப்ராக்ஷனில் வந்தாலும் நம்ம இப்போ 4.5 அப்படின்னா 4க்கும் 5க்கும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. ஸோ இருந்தாலும் எனக்கு ஃப்ராக்ஷனில் வர்றதுனால நான் வந்து 2 அப்ளை பண்ணியிருக்கேன். இல்லை 1 -1 அப்ளை பண்ணி ஃப்ராக்ஷனில் வந்தாலும் நம்ம என்னது தப்பு கிடையாது. அதனால் நம்ம கிராஃபில் என்னது இப்போ 4.5 வருது அப்படின்னா அந்த 4க்கும் 5க்கும் நம்ம மிடில் நம்ம 4.5 மார்க் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு கன்ஃபியூஷன் வர்றதுக்காக நான் வந்து ஹோல் நம்பர் வர மாதிரி எழுதியிருக்கேன். இப்போ நம்ம செகண்ட் வந்து நான் எக்ஸுக்கு பதிலாக 2 எடுத்துக்கிறேன். அப்போ இங்கே எக்ஸ் இருக்கிற இடத்துல 2 அப்ளை பண்ணுவோம். அப்ளை பண்ணும்போது 3 2s are 6 + 2y is equal to 6ன்னு வருமா? அப்போ 6 இந்த பக்கம் போயிடலாம் -6ஆக மாறும். 6 - 6 0 வரும். அப்போ y is equal to 0/2. அப்போ 0/2ங்கிறது என்னது வரும்? 0 தான் வரும். அப்போ எக்ஸுக்கு 2 கொடுக்கும்போது எனக்கு ஒய்க்கு என்ன கிடச்சிச்சு? 0. ஸோ அதை இங்கே அப்ளை பண்ணியிருக்கேன். எக்ஸுக்கு ஒய்க்கு நான் 0 கொடுக்குறேன். சரி, எக்ஸுக்கு 2 கொடுக்கும்போது எனக்கு ஒய்க்கு என்ன கிடச்சிருக்கு? 0. அப்போ அதோட ஆர்டர் பேர்ஸ் எப்படி எழுதலாம்? 0,3 ஆகும், 2,0 எழுதிக்கலாம். இப்போ செகண்ட் ஈக்குவேஷனுக்கு அதே மாதிரி எக்ஸுக்கு ஃபஸ்ட்டு 0 கொடுப்போம். ஸோ இந்த செகண்ட் ஈக்குவேஷனில் எக்ஸுக்கு நான் 0 கொடுக்குறேன். அப்போ எக்ஸுக்கு 0 கொடுக்கும்போது இந்த டேர்ம் 0 ஆயிரும். 4y is equal to 8. அப்போ y is equal to 8/4ன்னு வரும். 1 4 is 4, 2 4s are 8. அப்போ ஒய்யோட வேல்யூ 2. அப்போ எக்ஸுக்கு 0 கொடுத்தேன்னா எனக்கு ஒய்க்கு வந்து 2 கிடச்சிருக்கு. அப்போ இது நம்ம பாக்ஸில் எழுதிட வேண்டியது. எக்ஸுக்கு 0 கொடுக்கும்போது ஒய்க்கு 2. செகண்டு அதே மாதிரி எக்ஸுக்கு 2 கொடுக்குறீங்க. ஸோ இங்கே நம்ம என்ன கொடுத்தோமோ அதே கொடுக்கணும் அவசியம் கிடையாதுன்னா நம்ம இங்கே வேறு நம்பர்ஸ் கூட நம்ம கொடுத்துக்கலாம். அப்போ இங்கே என்னது எக்ஸுக்கு 2 கொடுக்குறேன். அப்போ கொடுக்கும்போது இங்கே என்ன வரும்? 6 2s are 12 + 4y is equal to 8ன்னு வரும். அப்போ 4y is equal to 8 - 12ன்னு வரும். இது சப்ராக்ட் பண்ணும்போது -4. ஸோ இது /4ன்னு வந்துடும். அப்போ கேன்சல் பண்ண அப்படின்னா -1 கிடைக்கும். அப்போ எக்ஸுக்கு 2 கொடுக்கும்போது ஒய்க்கு என்ன கிடச்சிருக்கு? -1. இப்போ இதை ஆர்டர் பேர்ஸ் எழுதுவோம். 0,2ம் 2,-1. ஸோ இந்த ரெண்டும் ஆர்டர் பேர்ஸை நம்ம கிராஃபில் கொண்டு போய் மார்க் பண்ண வேண்டியதான். ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷன் இருக்கக்கூடிய ஆர்டர் பேர்ஸ் ஃபஸ்ட்டு 0,3. 0,3 எங்கே வரும்? இந்த இருக்குது 0. 3 வந்து ஒய் ஆக்சிஸில் தான் ரெப்ரசன்ட் ஆகுது. அப்போ இங்கே தான் வரும் 3. ஃபஸ்ட்டு எப்போவுமே இது எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் ஆல்ரெடி உங்களுக்கு ஆல்ரெடி யூ நோ வெரி வெல். எக்ஸு இது ஒய்ன்னு எடுத்துக்கோ. இங்கே வந்து எக்ஸு, இது எக்ஸுனால இது எக்ஸ் டேஷ்னு எடுத்துக்கோ. இது ஒய்னால ஒய் டேஷ்னு எடுத்துக்கோ வந்தது. ஓகே, இது வந்து ஒய் டேஷ். ஓகே, இப்போ 0,3 அப்படிங்கிறப்ப இங்கே வரும். நெக்ஸ்ட்டு 2,0. நெக்ஸ்ட்டு பாருங்கள் 2,0. ஸோ 2 வந்து எக்ஸ் ஆக்சிஸில் தான் ரெப்ரசன்ட் ஆகுது. இந்த இருக்குது 2. அப்போ 2,0 அப்படிங்கிறப்ப இங்கே போடக்கூடாது. ஏன்னா 2 வந்து எக்ஸ் ஆக்சிஸில் தானே இருக்குது. அப்போ இங்கே தான் வரும். இப்போ இந்த லைனை அப்படியே ஜாயின் பண்ண வேண்டியதான். பற்றி அந்த 2 லைனையும் ஜாயின் பண்ணிட்டு இதுக்கு வந்து நம்ம நேம் கொடுத்துக்கோம் 0,3. இந்த இதுக்கு வந்து 2,0. ஸோ இந்த லைன் வந்து என்ன லைன்? 3x + 2y 6. அந்த லைனை தான் நம்ம இப்படி மார்க் பண்ணியிருக்கோம். அதனால் அந்த லைனை வந்து அதோட லைனோட நேம் வந்து இந்த லைனுக்கு மேலே. ஸோ 3 இந்த இருக்குல்ல, இந்த லைனை தான் நம்ம இந்த லைனுடைய ஆர்டர் பேர்ஸை தான் நம்ம இங்கே மார்க் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த லைனோடைய நேம் வந்து நம்ம எழுதணும். 3x + 2y = 6 அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ செகண்ட் ஈக்குவேஷனுடைய ஆர்டர் பேர்ஸ் என்னது? 0,2. 0,2 இப்போ 2ங்கிறது ஒய் ஆக்சிஸில் ரெப்ரசன்ட் ஆகுது. அப்போ ஒய் ஆக்சிஸ் ரெப்ரசன்ட் ஆகும்போது எங்கே வரும்? இந்த இருக்குது. நெக்ஸ்ட்டு 2,-1. 2,-1. 2 எங்கேடா இருக்குது? ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் தான் 2. அப்போ 2 இந்த இருக்குது. சரியா? -1 அப்படிங்கிறப்ப இங்கே வரும். அப்போ இந்த பாயிண்ட்டு. ஸோ இப்போ இது ரெண்டையும் ஜாயின் பண்ணணும். ஓகே, 2,-1 அப்படிங்கிறப்ப ஸோ 2 இந்த இருக்குடா, -1 இந்த இருக்குது. அப்போ 2 லைன் எங்கே இன்டர்செக்ட் ஆகுதுன்னு இந்த இடத்துல. ஸோ இப்போ பாருங்கள் செகண்ட் ஈக்குவேஷனை நான் வெளியே ட்ரா பண்ணியிருக்கேன். அப்போ இந்த 2 பாயிண்ட்டையும் நம்ம ட்ரா பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னு பாருங்கள்.
இந்த 2 லைனுமே இந்த 2 பாயிண்ட்ஸையும் நான் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ இந்த பாருங்கள், இந்த 2 லைன்ஸ் எங்கேயாவது இன்டர்செக்ட் ஆகுதா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம 3.44ல் பார்த்துருப்போம். 2 லைன் இன்டர்செக்ட் ஆகும்போது நம்மளுக்கு எங்கே இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்னா ஒரே ஒரு பாயிண்டில் நம்மளுக்கு இன்டர்செக்ட் ஆச்சு. ஸோ இந்த பாருங்கள், இங்கே இந்த 2 லைனும் ஒரே ஒரு பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகும்போது நம்மளுக்கு எக்ஸ் ஆக்சிஸோடைய வேல்யூ ஒய்யோட வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிச்சு 3,2 அப்படின்னு. ஸோ பட் இங்கே நம்மளுக்கு பாருங்கள் எங்கேயாவது இன்டர்செக்ட் ஆகுதா அந்த 2 லைனும்? அப்போ எங்கேயுமே இன்டர்செக்ட் ஆகலை அப்படின்னா இங்கே தேர் இஸ் அ நோ சொல்யூஷன். அப்போ சொல்யூஷனே இல்லை அப்படின்னா பேரலல் லைன் வந்திருக்கு. அப்போ தேர் இஸ் அ நோ சொல்யூஷன். இந்த 2 லைனும் நமக்கு பேரலல் லைனாக கிடைக்குது. அப்போ இன்டர்செக்ட் ஆகுச்சு அப்படின்னா ஒரே ஒரு சொல்யூஷன் கிடைக்குது நம்ம பார்த்தோம். பேரலல் லைனாக இருக்குது அப்படின்னா தேர் இஸ் அ நோ சொல்யூஷன் அப்படி எழுத வேண்டியது. லாஸ்ட்டில் இங்கே வந்து எக்ஸ் வேல்யூ அண்ட் ஒய் வேல்யூ நமக்கு கிடைக்காது. அப்போ தேர் இஸ் அ நோ சொல்யூஷன் அப்படின்ட்டு நம்ம ஆன்சரை ஃபினிஷ் பண்ணிடலாம். அவ்வளோதான். சரியா? ஃபஸ்ட் ஈக்குவேஷனுக்கு எக்ஸு ஒரு வேல்யூ கொடுங்க, ஒய் கண்டுபிடிங்க. சரி, எக்ஸுக்கு ஒரு 2 வேல்யூ கொடுங்க. சரி, அதை 2 வேல்யூ மட்டும் கொடுத்தா போதும். அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷனுக்கு ஒரு 2 வேல்யூஸ், இங்கே ஒரு 2 வேல்யூஸ், இங்கே ஒரு 2 வேல்யூஸ் எக்ஸுக்கு கொடுங்க. ஸோ 2 கொடுக்கலாம், மோர் தென் 2 கூட கொடுக்கலாம். நீங்கள் எவ்வளோ வேல்யூ வேணாலும் கொடுக்கலாம். ஸோ 2 வேல்யூஸ் எனஃப். ஓகே, அவங்க புக்கில் 3 வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க. 2 வேல்யூஸ் கூட நமக்கு போதும். இங்கே ஒரு எக்ஸுக்கு 2 வேல்யூ கொடுத்து ஒய்க்கு 2 ஆன்சர் கண்டுபிடிங்க. அதே மாதிரி இங்கே எக்ஸுக்கு 2 வேல்யூஸ் கொடுத்து ஒய்க்கு 2 கொண்டு போய் இங்கே அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிங்கன்னா இன்டர்செக்ட் ஆச்சு அப்படின்னா ஒரே ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். இன்டர்செக்ட் ஆகலையா தேர் இஸ் நோ சொல்யூஷன் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி 2 ஈக்குவேஷன் கொடுத்து கிராஃபிக்கல் மெத்தடில் சால்வ் பண்ண சொன்னாங்கன்னா இந்த மாதிரி சால்வ் பண்ணணும். சரியாமா? இப்போ இங்கே அதே மாதிரி பேர் நம்ம 2 வேல்யூ தான் கொடுத்துருக்கோம். எக்ஸுக்கு 2 வேல்யூ கொடுத்துருக்கோம், ஒய் கிடச்சிருக்கு. அதே மாதிரி அனதர் ஈக்குவேஷனில் எக்ஸுக்கு 2 வேல்யூ கொடுத்துருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 3.46 யூஸ் கிராஃபிக்கல் மெத்தட் டு சால்வ் த ஃபாலோயிங் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன். ஃபஸ்ட்டு ஒய்க்கு ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, ஒய் ஈக்குவல் டு 2x + 1. செகண்ட் ஈக்குவேஷன் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா -4x + 2y = 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் வந்து ஒய் ஈக்குவல் டு ரெப்ரசென்ட் பண்ணுறதுனால நம்ம இந்த ஈக்குவேஷனையும் ஒய் ஈக்குவல் டு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணி வச்சுக்கிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் ஒய் ஈக்குவல் டு 2x + 1 ஒன்று இருக்குது, அதனால் ஈக்குவேஷன் ஒன்று வச்சுருக்கோம். செகண்ட் ஈக்குவேஷனை நம்ம என்னது ஒய் ஈக்குவல் டு அப்படின்னு நம்ம கொண்டு வருவோம். ஓகே, அப்போ -4x + 2y = 2ன்னு இருக்கா. இப்போ நம்மளுக்கு ஒய் ஈக்குவல்னு கொண்டு வரதுனால 2y இந்த பக்கம் வச்சுக்கிடுவோம். -4x இந்த பக்கம் போயிடலாம், +4x இது ஆல்ரெடி ஈக்குவல் டு இந்த பக்கம் இருக்கனால +2ன்னு எழுதிக்கிறோம். ஸோ இது மட்டும்தான் நம்ம ரைட் சைடு கொண்டு வரும்போது மைனஸ் மாறிடும். இப்போ எல்லாத்துலேயுமே 2 காமனாக இருக்கா. அப்போ 2ஆல் டிவைட் பண்ணும்போது இங்கே என்ன ஆயிரும், இங்கே 2ஆல் டிவைட் பண்ணும்போது 2 கேன்சல் ஆகும். இங்கே 2ஆல் பண்ணும்போது 2x கிடைக்கும், இங்கே 2ஆல் டிவைட் பண்ணும்போது 1ன்னு கிடச்சிடும். அப்போ ஒய் ஈக்குவல் டு 2x + 1. அப்போ பாருங்கள், ஃபஸ்ட் ஈக்குவேஷன் மாதிரியே நமக்கு செகண்ட் ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. ஸோ ஏன் நான் அதை ஒய் ஈக்குவல்னு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஒய் ஈக்குவல்னு இருக்குடா, அதனால நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் அதே மாதிரி ஃபார்மேட் கொண்டு வரதுக்காக இதை ஒய் ஈக்குவல்ங்கிற ஃபார்மேட்டுக்கு நான் எழுதியிருக்கேன். ஓகே, அப்போ -4x + 2y = 2ங்கிறத நான் ஒய் ஈக்குவல்னு நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். சேஞ்ச் பண்ணாமல் கூட நம்ம சால்வ் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஏன்னா இங்கே ஒய் ஈக்குவல்னால இதே நான் ஒய் ஈக்குவல்னு மாற்றிருக்கேன். அப்படி மாற்றும் போது நம்மளுக்கு 2 ஈக்குவேஷனுமே 2 ஈக்குவேஷனுமே சேமாக கிடச்சிருக்கு. இப்போ சேமாக கிடச்சா ரொம்ப நல்லது இல்லையா? ஏன்னா நமக்கு இங்கே நம்ம என்ன வேல்யூ கிடைக்குதோ அதே தான் இங்கேயும் கிடைக்கும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நமக்கு இதுக்கு சால்வ் பண்ணுவோமா? ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம எக்ஸுக்கு வேல்யூ கொடுப்போம் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனுக்கு. அப்போ எக்ஸுக்கு நான் 0 கொடுக்குறேன். இப்போ எக்ஸுக்கு 0 கொடுக்கும்போது 2 இன்ட்டு இங்கே எக்ஸுக்கு 0 கொடுக்குறேன். அப்போ 0 கொடுக்கும்போது 2 × 0 + 1. அப்போ 0 + 1 2 மல்டிப்ளை பண்ணும்போது 0 + 1 1. அப்போ எக்ஸுக்கு 0 கொடுக்கும்போது ஒய்க்கு எனக்கு 1 கிடைக்குது. நெக்ஸ்ட்டு எக்ஸுக்கு நான் 1 கொடுக்குறேன். அப்போ 1 கொடுக்கும்போது 2 × 1 + 1 கிடைக்கும். அப்போ 2 + 1 3 கிடைச்சிருக்கும். அப்போ இதோட ஆர்டர் பேர்ஸ் எப்படி இருக்கலாம்? இப்போ எக்ஸுக்கு 1 கொடுக்கும்போது ஒய்க்கு எனக்கு 3. அப்போ ஆர்டர் பேர்ஸ் 0,1. நெக்ஸ்ட் ஆர்டர் பேர்ஸ் 1,3. இப்போ இதே ஈக்குவேஷன் தானே இங்கே இருக்குது. அப்போ அதே வேல்யூ தானே இங்கேயும் வரும். அப்போ அதேக்கும் ஆர்டர் பேர்ஸ் என்ன தான் வரும்? 0,1 1,3 தான் வரும். ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஓகே, அப்படி பண்ணும்போது நமக்கு இங்கே என்ன ஈக்குவேஷன் கிடைக்குதோ அதே தான் இங்கேயும் ஆர்டர் பேர்ஸ் நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த 2 பாயிண்ட்ஸ், ஏன்னா இந்த பாயிண்ட்ஸ் தான் இதே பாயிண்ட்ஸ் தான் இங்கே இருக்குது. சரியா? அப்போ இந்த ஒரு பாயிண்ட்ஸை மட்டும் நம்ம இங்கே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஓகே, அப்போ இந்த ஆர்டர் பேர்ஸ் எடுத்து நான் வந்து கிராஃபில் மார்க் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட் வந்து 0,1 0,1 அப்படிங்கிறப்ப இந்த இருக்குது 0 1 இந்த இருக்குது. ஸோ இப்போ மார்க் பண்ணி நெக்ஸ்ட் 1,3 அப்படிங்கிறப்ப இந்த இருக்குது 1 இந்த இருக்குது 3. அப்போ ஃபஸ்ட்டு நான் பென்சிலில் ஃபஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனுடைய சொல்யூஷன், ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனுடைய ஆர்டர் பேர்ஸை நான் பென்சிலில் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிட்டேன், ஜாயின் பண்ணிட்டேன். சரியா? ஸோ அடுத்த ஈக்குவேஷனுடைய பாயிண்ட்டும் அதே பாயிண்ட் இருக்கிறதுனால நான் உங்களுக்கு என்னது மறுபடியும் நம்ம அதே பாயிண்ட் அந்த லைன்ஸ் மேலே தான் நம்ம இந்த பாயிண்ட்டு நம்ம மார்க் பண்ண முடியும். ஏன்னா ஒரே பாயிண்ட்ஸ் இருக்கனால ஸோ ஒரு லைன் மேலேயே அடுத்த ஈக்குவேஷனுடைய பாயிண்ட்ஸும் அதே இதில் தான் மார்க் பண்ணுற மாதிரி வரும். அப்போ 2 லைனுமே என்னது ஒரே லைனில் இருக்கிறதுனால இங்கே நம்மளுக்கு என்ன கிடையாது, இங்கே வந்து சொல்யூஷன் வந்து நமக்கு இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு வந்து 2 லைன் இன்டர்செக்ட் ஆகும்போது ஒரே ஒரு சொல்யூஷன் பார்த்தோம். 2 லைன் இன்டர்செக்ட் ஆகலை அப்படின்னா நோ சொல்யூஷன். இங்கே இந்த பென்சிலில் கொடுத்துருக்கிறது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனுடைய லைன், இந்த பிளாக்ல கொடுத்துருக்கிறது செகண்ட் ஈக்குவேஷனுடைய லைன். அப்போ
அப்போ ஒரு லைன்லேயே இன்னொரு லைன் இருக்கிறனால இங்கே இன்ஃபைனிட் நம்ம இப்போ கோயின்சைட் ஆகிடுது. ஸோ ஒரு லைனில் இன்னொரு லைனுக்கு கோயின்சைட் ஆகிறதுனால இன்ஃபைனிட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன் கிடைக்கும். அப்போ 2 ஈக்குவேஷன் ஆர் ஐடென்டிக்கல், இங்கே 2 ஈக்குவேஷனுமே சேமாக இருக்கிறதுனால ஸோ வி ஹாவ் ஏ இன்ஃபைனிட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு இந்த பென்சிலில் ஃபஸ்ட்டு இதோடைய பாயிண்ட்டை இங்கே மார்க் பண்ணோட ஃபஸ்ட்டு பென்சிலில் ட்ரா பண்ணிக்கோங்க. அதே இது மறுபடியும் நம்மளுக்கு அதே பாயிண்ட்ஸ் இருக்கிறதுனால நான் ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக என்னது அனதர் ஈக்குவேஷனுடைய லைன் ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக நான் வந்து பிளாக்ல அதே இது நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஓகே. அப்போ நம்மளுக்கு 2 லைன்ஸ் கிடைக்கும். அந்த 2 லைன்ஸுமே ஒரு லைன் மேலே இன்னொரு லைன் இருக்கிறதுனால பிகாஸ் ஏன் அப்படின்னா 2 ஈக்குவேஷன் வந்து சேம் ஐடென்டிக்கல், அதாவது ஒரே மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வந்து என்னது நம்மளுக்கு வந்து ஒரு லைன் மேலே இன்னொரு லைன் இருக்கிறனால இங்கே வந்து இன்ஃபைனிட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேயா.